ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மில்லட்ஸ் வச்சு ஒரு 4 விதமான ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளைச்சோளம், மாப்பிள்ளை சம்பா, கம்பு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு 4 வெரைட்டி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெள்ளைச்சோளம் திணை வச்சு தாங்க. வெள்ளைச்சோளம் திணையுமே ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனில் இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிறேங்க. நான் மெஷர் பண்ண கப்லையே 1 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. நல்லா ஊறினா தான் நமக்கு வெள்ளைச்சோளம் அரைப்படும். மெஷர் பண்ண கப்லையே 1 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா ஊற வச்சிடலாங்க. உளுந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊறணும். இப்போ பாருங்கள், வெள்ளைச்சோளம் நல்லா இந்த அளவுக்கு ஊறி வரணுங்க. இப்போ இதை நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பந்து மாதிரி நல்லா கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் அரைச்சி வெளியில் எடுத்துடலாம். அதுலேயே நம்ம ஊற வச்ச வெள்ளைச்சோளத்தையும் சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ அரைச்ச மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க கையை வச்சு. இதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாவை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை உள்ளே சேர்த்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த வெள்ளைச்சோள திணை அரிசி இட்லி சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஒரு தக்காளி சட்னி கூட சர்வ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம தோசை தாங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா நார்மல் செய்கிற அரிசி தோசையை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சூடாக மட்டும் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் காரசாரமான ஒரு சட்னி தேவைங்க. வெள்ளைச்சோளம் டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் அரிசி மாவு சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. அரிசியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு வச்சு நம்ம பணியாரம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் துருவல், மல்லி இலை தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த பணியாரத்துக்கு தேவையான மிக்ஸி ரெடி ஆகிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு பணியார மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பணியாரக்கல்லில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா மூடி வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா பந்து போல் பணியாரம் வருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெள்ளைச்சோளம். ஒரு தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணும்போது இந்த வெள்ளைச்சோள பணியாரம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இந்த வெள்ளைச்சோளத்தில் செய்கிற ரெசிபிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சூடாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஆறிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனால் வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட பாசி பயிறு சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கிறேன். அதே கப்புலையே 1/4 கப் அளவுக்கு பாசி பயிறு எடுத்துக்கலாங்க. அதே கப்புலையே 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் உளுந்து இருந்தால் கூட யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்லா ஊறினா மட்டும்தான் நம்ம அரைக்க முடியும். இதை நான் மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். நான் பேட்சாக பிரித்து அரைச்சிருக்கேன். அந்த மிக்சியில் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. உப்பு எல்லாமே நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதை நாம் மூடி வச்சு ஒரு 6 to 7 hours நல்லா புளிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், நான் ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. இல்லை, இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் நம்ம செய்ய போகிற இட்லி, தோசை எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதை நான் கலந்து விட்டுறலாம். இட்லி செய்ய போகிறோம் அப்படின்னா மாவை இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் தோசையாக செஞ்சு காமிச்சிருக்கேன். தோசையெல்லாம் அவ்வளோ அருமையாக ஊற்ற வருங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குங்க. குழந்தைகளுக்கெலாம் இது மேலே கொஞ்சமாக
நெய் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபைபர், கால்சியம் அதிகமாக நிறைஞ்ச ஒரு ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மாப்பிள்ளை சம்பா ரெசிபி தான். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாப்பிள்ளை சம்பா ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா மில்லட்ஸ்லாம் சேர்த்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் தாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து அதோட கலர் இந்த அளவுக்கு மாறி வரணுங்க. வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்து இதை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம். ராகியுமே வறுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு மணம் வரும். அதோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம். ஏன்னா ராகிலாம் ரொம்ப சின்னதாக இருக்கனால சீக்கிரமாக கரிஞ்சு வந்துடும். இதையும் வறுத்து ஆற வச்சுக்கலாம். நம்ம மெஷர் பண்ண கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தோல் உளுந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் ரெசிபிலாம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக தோல் உளுந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது நல்லா கலர் மாறி செவந்து வரணும். அதோட பச்சை வாசனை போகணும். அப்போ தான் நமக்கு உளுந்தோட ஸ்மெல்லு நமக்கு இருக்காது. இப்போ அதே கப்லேயே ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கலாம். பாசி பயிரும் நல்லா கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாங்க. அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு பார்லி ரைஸ் சேர்த்துக்கோங்க. பார்லி ரைஸை நம்ம மேக்ஸிமம் நம்ம ஃபுட்டுலலாம் ஆட் பண்ணிக்க மாட்டோம். இந்த மாதிரி மிக்ஸ்லாம் செய்யும்போது கண்டிப்பாக சேருங்க. பார்லியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சிடலாங்க. இது நல்லா ஆறுனா தான் நமக்கு அரைப்படும். ஃபஸ்ட்டு கம்பை சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாங்க. நம்ம ஈஸியாகவே மிக்சியில் அரைக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுருக்கனால பொறுன்னு தான் இருக்கும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து ராகியையும் அரைச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே தனித்தனியாகவே அரைச்சிருங்க. அப்போ தான் நமக்கு அரைக்கிறது ஈஸி. இதையும் இதே மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துடலாம். அடுத்து பாசி பயிறு, உளுந்து, பார்லி எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்க பவுலில் சேர்த்துக்கலாங்க. தனித்தனியாக அரைச்சிருங்க. ஏன்னா இது அளவுகளில் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. அதனால் ஒன்றா சேர்த்து அரைக்கும்போது நமக்கு சீக்கிரம் அரைப்படாது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. இதை ஒரு அகலமான பவுலுக்கு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 3லேருந்து 6 மாதம் வரை கெடாதுங்க. நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் வச்சும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவுலேருந்து நான் 3 குழிக்கரண்டி அளவு எடுத்துக்கிறேன். ஒரு 2 செம்பு அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இதை அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா இந்த அளவுக்கு திக்காகி வந்துடும் பாருங்கள். இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வெல்லத்தை கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டீ, காஃபி குடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மிக்ஸை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மார்னிங் ஒவ்வொரு கப்பு குடித்தா போதுங்க. அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். போன்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஹெல்த் மிக்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி கம்பு வச்சு தாங்க. கம்பு வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை தோசை எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் ரைஸுக்கு பதிலாக நார்மலாக இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தோல் உளுந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பயிறு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஊற வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. நமக்கு அதோட நியூட்ரிஷன்ஸ் நமக்கு அப்படியே அப்சர்வ் ஆகி கிடைக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாங்க. அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த அரைச்ச மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இதை நம்ம புளிக்க வைக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. இதே மாவையே நம்ம புளிக்க வச்சு செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம இந்த கம்பு தோசையை ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக வெங்காயம் கேரட்லாம் சேர்த்து நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான அடை ரெசிபி தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே ஷீலா எர்னட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.